தலைப்பு பூங்குழலி. அந்தி நேரம் அப்படி அமைதியாக இருக்குது. கோடிக்கரை ஓரத்தில் கடல் அலைகள்லாம் அப்படி அடங்கி ஓஞ்சு போய் இருக்குது. கட்டுமரங்களும் படகுகளும் கரையை நெருங்கிட்டு இருக்குது. கடலில் இறை தேட சென்ற பறவைகள்லாம் திரும்பி வந்துட்டு இருக்கு. சிறி தூரம் அப்படியே கரையில் பார்த்தோம்னா வெண்மணலாக பறந்துருக்கு. அந்த வெண்மணல்லேருந்து வெகு தூரம் காடு தான் படர்ந்துருக்கு. காட்டு மரங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, கிளைகள் கூட ஆடலை, இலைகள்லாம் அசையக்கூட இல்லை. நாலா பக்கம் அப்படி நிசப்தமாக இருக்குது. செங்கந்தீர் வேந்தன், அதான் நம்ம சூரியன், அப்படியே கடலும் வானும் கலக்கும் இடத்தை நோக்கி விரைஞ்சு வந்துட்டுருக்கார். கரை ஓரத்தில் கடலில் ஒரு சிறிய படகு மட்டும் மிதந்துட்டு இருக்கு. அந்த கடலோட மெல்லிய அலை பூக்கரங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தைய தொட்டில் போட்டு ஆட்டினா எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த படகை மெல்ல மெல்ல அசைச்சிட்டு இருக்கு. அந்த படகுல ஒரு இளம்பெண் இருக்கிறா. அவளை பார்த்ததுமே நம்ம சேந்தன் அமுதன் தன் மாமன் மகளை குறித்து ஒரு வர்ணனை செய்தான் இல்லையா, அதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆமாம், அவள் பூங்குழலியாக தான் கண்டிப்பாக இருக்கணும். பெயருக்கு ஏற்ற மாதிரியே அவள் கூந்தலில் ஒரு தாளம்பூவினோட இதழ் அழகாக இருக்குது. நீண்ட கரிய கூந்தல் சுருண்டு சுருண்டு விழுந்து அவளோட தோள்களில் அலங்கரிச்சிட்டு இருக்கு. கடல் அலைகள்லாம் கரையில் ஒதுக்கும் சங்குகள் சிப்பிகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஆரமாக்கி அவள் கழுத்தில் அணிஞ்சிருக்கா. அது இருக்கிறதுனால இவ அழகாக இருக்காளா, இல்லை இவ அழகாக இருக்கிறனால அது அழகாக தெரியுதா அப்படிங்கிற அளவுக்கு முடியாத அளவுக்கு அந்த ஒரு ஆபரணம் அவ்வளோ அழகாக இருக்குது. பூங்குழலி படகுல ஒய்யாரமாக சாஞ்சிட்டு அப்படியே பாடினான். அவளுடைய கானத்தை கேட்பதற்காகவே கடல் அலையும் அடங்கி ஓய்ஞ்சிருந்துச்சு போல. அதற்காக காற்று கூட வீசாமல் அப்படி மெல்லமாக தவழ்ந்துட்டு இருக்கு. தூரத்தில் தெரிஞ்ச காட்டு மரங்களும் இலைகளோட அசைக்காம அவளோட பாட்டு கவனமாக கேட்டுட்டு இருக்கு போல. வானமும் பூமியும் அந்த பாட்டை கேட்டு மதிமயங்கி அப்படி அசையாமல் இருக்கு. கதிரவன் கூட அந்த கானத்தை, அதாவது அந்த பாட்டை அப்படியே கேட்டுட்டே நிற்கிறாரு போல. தேனல் அப்படி குலைச்சு வானில் மிதந்து வந்த அந்த பாட்டை அப்படியே காது கொடுத்து கேட்கலாமா. அலைகடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல் தான் பொங்குவதே, நிலமகளும் துயிலுலகையில் நெஞ்சங்கதான் பதைப்பதுமேன், காட்டினில் வாழ் பறவைகளும் கூடுகளை தேடினவே, வேட்டுவரும் வில்லியவரும் வீடு நோக்கி ஏகுவரே அப்படின்னு பாட்டு அப்படியே போயிட்டுருக்கு. அந்த இளம் மங்கையனோட உள்ளத்தில் அப்படி என்ன சோகம் கூடிக்கொண்டு இருக்கிறதுன்னு தெரியாது. அவளுடைய தீங்குரல் அப்படி என்ன இன்ப வேதனை கலந்துருக்குதுன்னு தெரியல. அந்த பாடலோட சொற்களில் ஒருவேளை கண்ணீரை கலந்து தான் பாடலை அமைச்சிருக்காங்களோ அதுவும் நமக்கு தெரியல. ஆனால் அந்த பாடலை அவள் பாடும்போது கேட்குறோம் இல்லையா, அப்போ நமக்கு நெஞ்சமெல்லாம் விம்மி வெடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு உணர்ச்சி நமக்கு உண்டாகுது. பூங்குழலி பாட்டை நிறுத்திட்டான். படகோட துடுப்பை 4 தடவை வலித்தா. படகு கரை அருகில் சேர்ந்துருச்சு. பூங்குழலி படகுலேருந்து துள்ளி குதித்து கரையில் அப்படியே இறங்குறா. படகை கரையில் இழுத்து போடுறா. கரையில் சில கட்டு மரங்கள் குப்பலாக கிடக்குது. அவற்றின் மீது படகு சாய்ந்தது நிற்கும்படி அப்படியே எடுத்து நிறுத்துறா. சாய்ந்து நின்ற படகுல தானும் சாஞ்சு கொண்டு ஒரு முறை சுற்றுமுற்றும் பார்க்கிறா. அதோ கலங்கரை விளக்கின் உச்சி மண்டபத்தில் தீ மூட்டியாகி விட்டது. தீ ஜோலை விட்டு எரிகிறது. இனி இரவெல்லாம் அந்த ஜோதி எரிந்து கொண்டு தான் இருக்கும். கடலில் செல்லும் மரக்கலங்களுக்கு அது அருகில் நெருங்க வேண்டாம் என்று எச்சரித்து கொண்டிருக்கும். கோடிக்கரை ஓரத்தில் கடல்லே ஆழமே கிடையாதே. கட்டு மரங்களும் சிறிய படகுகளும் தான் அந்த பகுதியில் கரையோரமாக அணுகி வரலாம். மரக்கலமும் நாவாயும் நெருங்கி வந்தால் தரை தட்டி மணலில் புதைந்து விடும். வேகமாக தரையில் மோதினால் கப்பல் பிளந்து உடைந்து போய்விடும். அதனால் கோடிக்கரையில் உள்ள கலங்கரை விளக்கம் கப்பல் ஓட்டிகளுக்கு மிகவும் அவசியமான உதவியை தான் செஞ்சிட்ருக்கு. மற்றொரு பக்கத்தில் குட்டை மரங்கள் அடர்ந்த காட்டின் நடுவில் கோபுரம் ஒன்று தலை தூக்கி நின்றது. அதன் அடியில் கோடிக்கரை குழலகர் கோயில் கொண்டிருந்தார். சுமார் 200 வருஷமாக சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த கோடிக்கரைக்கு வந்தார். 200 வருஷத்துக்கு முன்னாடி காட்டோட மத்தியில் தன்னந்தனியே கோயில் கொண்டிருந்த குளக்கரை தரிசித்தார். அந்தோ இறைவா, இப்படி இந்த கடற்கரை காட்டின் மத்தியில் துணையின்றி தனியாக இருக்கிறியே, இருக்க வேறு இடமே இல்லையா? பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக உமது புகழை பாடிக்கொண்டிருக்கும் ஸ்தலங்கள் எத்தனையோ இருக்கு. இந்த கோடிக்கு பயங்கர காட்டில் தனியே கோயில் கொண்டிருப்பதேன்? இக்கொடியினருடைய கண்கள் இந்த காட்சியும் காண நேர்ந்ததே அப்படின்னு மனமுருகி பாடுறார். சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படி வேதனையோட பாட்டெல்லாம் படிச்சுட்டு போயும் 200 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த குழாகர் அதே நிலையில தான் இருக்கிறார். இன்றைக்கும் கோடிக்கரை குழகர் அதே தனிமை நிலையில தான் இருந்து வருகிறார். சுற்றிலும் இன்னும் கொஞ்சம் காடுகள் மண்டி போய் இருந்தன. காடுகளிலும் மரபொந்துகளில் ஆந்தைகளும் கூகைகளும் குளறிக்கிட்டே இருக்கு. பார்ப்பதற்கு பயங்கரமான வேடுவர்கள் சிலர் தான் காட்டின் மத்தியில் ஆங்காங்கு குடிசை போட்டுக்கொண்டு
வசித்தார்கள். ஆம், ஒரே வித்தியாசம் இருந்துச்சு. சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கு வந்திருந்த போது கலங்கரை விளக்கம் இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு முதற் பராந்தகரின் காலத்திலே தான் அது கட்டப்பட்டது. கலங்கரின் விளக்கத்தில் பணி செய்வோருக்கென்று சில ஓட்டு வீடுகள் அதை சுற்றி கட்டப்பட்டிருந்தது. கோடிக்கரை குலகர் கோயிலில் பூஜை செய்யும் பட்டரும் அங்கே வந்து குடியேறினார். பூங்குழலி கடற்கரை ஓரத்தில் படகின் மீது சாய்ந்த வண்ணம் நாற்புறமும் பார்த்தாள். கலங்கரை விளக்கத்தை பார்த்து அந்த பக்கம் போகலாமா என்று யோசித்தாள். பிறகு குலகர் கோயிலின் கோபுர கலசத்தை நோக்கினாள். அச்சமயம் கோயிலில் சேமங்கலம் அடிக்கும் ஓசை கேட்கவே பூங்குழலி ஒரு தீர்மானத்துக்கு வந்தாள். அதற்குள் வீட்டுக்கு போய் என்ன செய்வது? கோவிலுக்கு போகலாம். பட்டரை தேவார பாடல்களை பாடச் சொல்லி கேட்கலாம். பிறகு பிரசாதமும் வாங்கி கொண்டு வரலாம். இப்படி முடிவு செய்து கொண்டு பூங்குழலி கோயிலில் இருந்த திசையை நோக்கி நடந்தாள். ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் துள்ளி குதித்து கொண்டும் நடந்தாள். வழியில் மான் கூட்டம் ஒன்றை கண்டாள். மான்கள் மணல்வெளியை தாண்டி காட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தன. 7-8 பெரிய மான்களோடு ஒரு சிறிய மான்குட்டியும் பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. மான் கூட்டத்தை பார்த்ததும் பூங்குழலிக்கு உற்சாகம் அதிகமாகிவிட்டது. அவற்றை பிடிக்கப் போவது போல் தொடர்ந்து குதித்து ஓடினாள். ஆனால் என்னதான் விரைவாக ஓடினாலும் மான்களோடு போட்டிவிட முடியுமா? மான் கூட்டம் பூங்குழலியை முந்தி கொண்டு ஓடி போய்விட்டது. முன்னால் சென்ற மான்கள் ஓரிடத்தில் 4 கால்களையும் தூக்கி வானத்தில் பறப்பது போல் நீண்ட தூரம் தாவி குதித்தன. அங்கே புதைச்சேற்றுக்கு குழி இருக்கிறது என்று பூங்குழலி யூகித்து கொண்டாள். பெரிய மான்கள் எல்லாம் அக்குழியை ஒரே தாண்டில் தாண்டி அப்பால் பத்திரமாய் இறங்கிவிட்டன. ஆனால் மான்குட்டியினால் முழுவதும் தாண்ட முடியவில்லை. அக்கரை ஓரமாக அதன் பின்னங்கால்கள் சேற்றுக்குழியில் அகப்பட்டு கொண்டன. முன்னங்கால்களை கரையில் ஊன்றி மான்குட்டியான மட்டும் கரை ஏற முயன்று செய்தது. ஆனால் அதன் பின்னங்கால்கள் சேற்றில் மேலும் மேலும் புதைந்து கொண்டிருந்தன. தாய்மான் கரையில் நின்று குட்டியின் நிலையை கவலையுடன் நோக்கியது. அதனால் தன் குட்டிக்கு உதவி எதுவும் செய்ய முடியவே இல்லை. இதையெல்லாம் ஒரு நொடியில் பார்த்து அறிந்து கொண்ட பூங்குழலி அந்த புதைச்சேற்றுக்குழி எங்கே முடிகிறது என்பதை கண்டு தெரிந்து கொண்டாள். புதைக்குழி ஓரமாக ஓடிச் சென்று கெட்டியான இடத்தை வழியாக கடந்து எதிர்புறத்தில் மான்குட்டி சேற்றில் அகப்பட்டு கொண்டு தவித்த இடத்தை அணுகினாள். தாய்மான் முதலில் அவளை கண்டு மிரண்டது. பூங்குழலிக்கு மானின் பாஷை தெரியும் போலும். மிருதுவான குரலில் அவள் ஏதோ சொல்லவும் தாய்மான் பயம் நீங்கி நின்றது. பூங்குழலி புதைச்சேற்றுக்குழியின் கரை ஓரத்தில் முன்னங்கால்களை மடித்து உட்கார்ந்து கைகளை நீட்டி மான்குட்டியை பற்றி பலமாக இழுத்து கரை ஏற்றினாள். சில வினாடி நேரம் அந்த மான்குட்டியின் உடம்பு வெடவெட என்று நடுங்கிக் கொண்டிருந்தது. தாய்மான் அதன் அருகில் நின்று முகர்ந்து பார்த்து தைரியம் கூறியது போலும். அவ்வளோதான், அடுத்த வினாடி தாயும் குட்டியும் மீண்டும் பாய்ந்தோடின. சீ, கொஞ்சமும் நன்றியில்லாத மிருக ஜென்மங்கள் என்று பூங்குழலி தனக்குத்தானே சொல்லி கொண்டாள். ஆனால் மனிதர்களை விட இந்த மான்கள் மட்டமாய் போய்விடவில்லை என்று அவளே தேற்றியும் கொண்டாள். பிறகு மறுபடியும் குலகர் ஆலயத்தை நோக்கி நடந்தாள். மணல்வெளியை தாண்டியதும் மரஞ்செடிகள் அடர்ந்த காட்டு வழியில் போக வேண்டியிருந்தது. மேட்டில் ஏறியும் பள்ளத்தில் இறங்கியும் போக வேண்டியிருந்தது. அந்த காட்டை இயற்கையின் விசித்திரங்களில் ஒன்று என்றே சொல்ல வேண்டும். அங்கே கற்பாறைகளினால் அமைந்த மலைகளோ குன்றுகளோ இல்லை. ஒரே மணல்வெளிதான். ஆங்காங்கு மணல் மேடிட்டு மணல் மேட்டின் மீது செடிகளும் மரங்களும் உழைத்ததினால் கெட்டிப்பட்டு குன்றாகளாகவே மாறி போயிருந்தன. குன்றுகளுக்கு பக்கத்தில் பள்ளங்களும் இருந்தன. அத்தகைய காட்டில் வழி கண்டுபிடித்து போவது எளிய காரியம் அல்ல. வெகு தூரம் நடந்துவிட்டது போலும் தோன்றும். ஆனால் திரும்ப திரும்ப புறப்பட்ட இடத்துக்கே வந்து கொண்டிருப்போம். பூங்குழலி அந்த காட்டு வழியில் புகுந்து அதிவிரைவாக நடந்த ஆலயத்தினருகே சென்றாள். கோவிலுக்கு வெளியிலும் உட்புறத்திலும் கொன்னை, பன்னீர் முதலிய மரங்கள் ஓங்கி வளர்ந்து மலர்ந்து குலுங்கி கொண்டிருந்தன. பூங்குழலி ஆலயத்துக்குள் போனால் பட்டர் அவளை பார்த்து முகமலர்ந்தார். அந்த கோயிலுக்குள் சாமி தரிசனம் செய்வதற்காக வருவோர் அருமை. ஆதலின் அருமையாக வருகிறவரை பார்த்து பட்டர் மகிழ்வது இயல்புதானே. தேங்காய் மூடியும் பிரசாதம் கொண்டு வந்து பட்டர் கொடுத்தார். அம்மா, கொஞ்சம் காத்திருக்கிறாயா? நானும் இதோ சன்னதியை பூட்டி கொண்டு வீட்டுக்கு வருகிறேன் என்றார். இருட்டிய பிறகு அந்த காட்டு வழியில் செல்வது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். ஆனால் வழிகாட்டுவதற்கு பூங்குழலி இருந்தால் கவலையே கிடையாது. இருக்கிறேன் ஐயா, எனக்கு அவசரம் ஒன்றும் இல்லை. மெதுவாக கோயில் கைகாரியங்களை முடித்து கொண்டு புறப்படுங்கள் என்று பூங்குழலி கூறிவிட்டு கோயில் பிரகாரத்துக்கு வந்தாள். மரக்கிளை ஒன்றை பிடித்து கொண்டு பிரகாரத்தின் மதில் சூரின் மேல் தாவி ஏறினாள். மதில் மூலையில் நந்தி பகவானுடைய பெரிய சிலை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சிலையின் மீது சிறிது சாய்ந்த வண்ணம் மதில் மீது காலை நீட்டி படுத்தாள். தேங்காய் மூடியை பல்லினால் சுரண்டி சாப்பிடத் தொடங்கினாள். நாலாபுரமும் இருள் சூழ்ந்து வரும் விசித்திரத்தை பூங்குழலி பார்த்து கொண்டே இருக்கையில் குதிரையின் காலடி சத்தத்தை கேட்டாள். சத்தம் வந்த வழியே ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தாள். குதிரை காலடியின் சத்தம் அவளுடைய உள்ளத்தில் ஏதேதோ பழைய ஞாபகங்களை எழுப்பி அவளை கனவு லோகத்துக்கு கொண்டு போயிற்று. எங்கிருந்தோ இனந்தெரியாத ஒரு துக்கம் வந்து நெஞ்சை அடைத்தது.
வருகிறது யாராக இருக்கக்கூடும்? யாராக இருந்தால் நமக்கு என்ன கவலை? கொஞ்சம் காலம் புது ஆட்கள் வருகிறது போகிறதும் அதிகமாக தானே இருக்கிறது. ராஜாங்க காரியமாக வருகிறார்களாம், போகிறார்களாம். நேற்றைக்கு கூட 2 பேர் வந்திருந்தார்கள். அவர்களை பார்ப்பதற்கே அருவருப்பாக இருந்தது. அண்ணனை படகு வலிக்கச் சொல்லி ஈழத்துக்கு சென்றார்கள். பணமும் நிறைய கொடுத்தார்கள். அவர்களுடைய பணத்திலே இடி விழட்டும். யாருக்கு வேணும் பணம்? பணத்தை வைத்துக்கொண்டு இந்த நடுக்காட்டில் என்ன செய்வது? ஆனால் அண்ணனுக்கும் அண்ணிக்கும் பணம் என்றால் ஒரே ஆசை. எதற்கோ தெரியவில்லை, சேர்த்து சேர்த்து புதைத்து வைக்கிறார்கள். குதிரை காலடி சத்தம் இதோ அருகில் நெருங்கி வருகிறது. ஒரு குதிரை அல்ல, 2 குதிரைகள் வருவது போல் தோன்றுகிறது. இதோ அவை தென்படுகின்றன. பள்ளத்திலிருந்து மெல்ல மெல்ல மேட்டில் ஏறி வருகின்றன. நெடுந்தூரம் பிரயாணம் செய்து களைத்து போன குதிரைகள். ஒவ்வொரு குதிரை மீதும் ஒரு ஆள் வருகிறான். முதலில் வருகிற குதிரை மேல் வருகிறவன் வாலிப வயதுடையவன். பார்க்க லட்சணமாக இருக்கிறான். வாட்டச்சாட்டமாகவும் இருக்கிறான். முகத்தில் கம்பீரம் இருக்கிறது. ஆனால் அவளுடைய இருதய அந்தரங்கத்தில் குடிகொண்டிருக்கும் அந்த இன்னொரு முகத்தின் அழகும் கம்பீரமும் எங்கே? இவனுடைய முகம் எங்கே? பார்க்க போனால் இவனுடைய முகம் மரபொந்தில் இருக்கும் ஆந்தை முகம் மாதிரி அல்லவா இருக்கிறது. குதிரை மேல் வந்த இருவரில் முதலில் வந்தவன் நமது பழைய நண்பனாகிய வல்லவரையன் வந்தியத்தேவனே தான். பின்னால் வந்தவன் வைத்திரியோட மகன். இருவரும் பழையாறையிலிருந்து இங்கே வந்து சேர்வதற்குள் இளைத்து களைத்து சோறுற்று போயிருக்கிறார்கள். ஆயினும் வந்தியத்தேவனுடைய முகம் கோயில் மதில் மேல் காலை நீட்டி சாய்ந்து கொண்டிருந்த பூங்குழலியை கண்டதும் சிறிது மலர்ந்தது. அவள் தன்னுடைய முகத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்ததும் அவனுக்கு இயற்கையான உற்சாகமே பிறந்துவிட்டது. அவனும் குதிரையை நிறுத்திவிட்டு அவளுடைய முகத்தை ஆர்வத்துடன் உற்று பார்த்தான். தன் முகத்தை மரபொந்தில் உள்ள ஆந்தையின் முகத்தோடு அவள் ஒப்பிடுகிறாள் என்று மட்டும் அவன் அறிந்திருந்தால் அவ்வளவு உற்சாகப்பட்டிருக்க முடியாதுதான். ஒரு மனதில் உள்ளதை இன்னொருவர் முழுவதும் அறிய முடியாமல் இருப்பது எவ்வளவு நல்லதாக இருக்கிறது பார்த்தீங்களா? குதிரை மேல் வந்தவன் தன்னை உற்று பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை பூங்குழலி அறிந்தாள். கையில் தான் தேங்காய் மூடி வைத்துக்கொண்டு பல்லினால் சுரண்டி தின்று கொண்டிருப்பதையும் நினைத்தாள். உடனே எங்கிருந்தோ ஒரு ஞான உணர்ச்சி வந்து அவளை பற்றி கொண்டது. பிரகார மதில் சுவரிலிருந்து வெளியே வெண்மணலில் குதித்தாள். மதில் சுவர் ஓரமாக ஓடத் தொடங்கினாள். அதை பார்த்தவுடனே வந்தியத்தேவனுக்கும் குதிரை மேலிருந்து குதிக்க தோன்றியது. குதித்து பூங்குழலியை பின்தொடர்ந்து பிடிப்பதற்குள் ஓட வேண்டும் என்று தோன்றியது. அவ்வாறே அவளை துரத்தி கொண்டு ஓடினான். அந்த அர்த்தமற்ற செயலின் காரண காரியங்களை யார் கண்டுபிடித்து சொல்ல முடியும்? 1000-16,000 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த மனித குலத்தின் பரம்பரை இயற்கைதான் பூங்குழலியை ஓடச் செய்ததென்றும் அதுவே வந்தியத்தேவனை துரத்தி பிடிக்கச் செய்ததென்றும் சொல்ல வேண்டியதுதான்.